jungle. ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ பிரிவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே விஷ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எப்படி அலைட் மோட்ஸில் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே, இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை அலைட் மோஷன்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் ரைட் சைடு ப்ராஜெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இப்போ இம்போர்ட் பண்ண இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஃபோட்டோவெலாம் ஆட் பண்ணி எப்படி வீடியோவை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் ப்ரிவ்யூ லிங்க் இருக்குது. அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள ஆடியோ வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோ பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த வீடியோவை டெவலப் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை போய் மீடியா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டாவை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ தனியாக வந்துடும். ஸோ ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் வந்து இந்த ஃபோட்டோவெலாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணணும். வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புக் மார்க்கை விட இந்த வீடியோ வந்து லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸ்பீடாமீட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ எங்கே டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா சூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த வீடியோ வந்து நாம் வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுக்கணும். அதாவது அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி லைட் அனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா கிடச்சிடும். இப்போ கீழே இருக்க அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கீழே 3ஆவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது 4ஆவதாக கேமரான்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை வந்து நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த லேயர் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு புக் மார்க், அதாவது 2 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புக் மார்க் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து டைம் லைனை வச்சு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயரை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்க அந்த கேமரா ஆப்ஷன் வந்து வெளியே வந்துடும். இந்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கைடில் இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்க இந்த ஐக்கனை வந்து எனபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோட்டோஸ்லாம் வரிசையாக வந்து ஆட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, புக் மார்க்கில் கரெக்டாக டைம் லைனை வச்சுட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ 9:60 இந்த ரேடியஸில் இருக்க ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கேமரா வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆட் பண்ணுற இமேஜ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இமேஜை ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக செட் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இன்னொரு இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா வந்து சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு புக் மார்க்கு வரைக்கும் இந்த இமேஜை கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அடுத்தடுத்த புக் மார்க்கு உள்ள இமேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ட்ராக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ண மறந்துடாதீங்க, கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் எல்லாத்தையும் இதே மாதிரியே வரிசையாக கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா வந்து சூஸ் பண்ணிவிட்டு இமேஜை ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஸ்க்ரீனில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோட்டோவுக்கெல்லாம் நாம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போனதுக்கப்புறம் மேலே இருக்க சர்ச் ஐக்கானில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, டைல்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா டைல்ஸ் எஃபெக்ட் வரும். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மிரர் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம்.
இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி அடுத்தடுத்து இருக்க எல்லா இமேஜுக்கும் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு டைல்ஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி மிரர் எனேபிள் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் ஒரு இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி அப்படியே அடுத்தடுத்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா இமேஜுக்கும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைன் மாறி இருக்குது. நம்ம எடிட் பண்ணும்போதே கரெக்டாக ஃபிட் ஸ்க்ரீனில் வச்சு தான் எடிட் பண்ணணும். இப்போ வந்து எதனால் அலைன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஆட் பண்ணியிருக்க அந்த கேமரா லேயர்னால தான் இந்த வீடியோ வந்து அலைன் மாறி இருக்கும். ஸோ அதனால் அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமேட்டு அலைன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த வீடியோவை கரெக்டாக ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ வந்து ஆட் பண்ணணும். அந்த வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2வது செகண்டில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு புக் மார்க்கில் இந்த டைம் லைன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியாவை சூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கும் நாம் காப்பி பண்ண அந்த டெயில்ஸ் எஃபெக்ட்டை இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடுக்கு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே இருக்க பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க. அதில் உள்ள ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ வந்து கிடச்சிரும். இப்போ அப்படியே வீடியோவை ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ ஆட் பண்ண இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அது எதனால் அப்படின்னாக்கா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த வீடியோவை ரைட் சைடு வந்து நகர்த்தி வச்சுக்குவாங்க. ரைட் சைடு நகர்த்தி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கோடு வந்து தெரியாது. பார்க்குறது ரொம்பவே நல்லாவும் வந்துடும் வீடியோ. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ வந்து நான் கரெக்டாக வந்து அலைன் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து அந்த குரூப் இருக்கும். அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த கேமரா லேயரை தவிர்த்து மீதி இருக்க 3 லேயரும் காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது 3 லேயரும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் வந்து கொடுத்துவாங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு இந்த குரூப்பை வந்து டெலீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மேலே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் அந்த டைம் லைனை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப்புக்குள்ளே வந்து போய்க்குவாங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளே ஒரு 3 லேயர் இருக்கும். அதில் நேம்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யாருக்கு பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கலரை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய சாய்ஸ். நேமை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணதில் 2 லேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிசி எஃபெக்ட். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து எனபிள் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் சைடு கையைக்கான எனபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிசி எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க அந்த 2வது செகண்ட் புக் மார்க்கில் போயிட்டு அந்த இடத்துல டைம் லைனை வச்சுட்டு இந்த 2 லேயரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணிக்குவோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சிசி எஃபெக்ட் ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு சிசி எஃபெக்ட் வேணாம், நார்மல் வீடியோவே நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த 2 லேயரும் டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.